நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு முறை இம்மாதம் அறிவிக்கப்படும். பிரதமர் அன்வார். மாக்கோத்தா சட்டமன்ற தொகுதி குறித்து ஊடகங்களில் விவாதிப்பதை நிறுத்துங்கள். மாட்சாபு. கபிமாவின் தேசிய அளவிலான மார்க்க போட்டி 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்பு. மனைவியை பள்ளத்தாக்கில் தள்ளிய வியாபாரிக்கு 7 நாட்கள் தடுப்பு காவல். பாரிஸ் ஒலிம்பிக் தங்கம் வெல்லும் முன்பு களத்திலேயே தூங்கி யுக்ரைன் வீராங்கனை. இம்மாதம் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அறிவிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்னும் சில வாரங்களில் இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அன்வார் தெரிவித்தார். அரசு ஊழியர்களின் சம்பளம் ஏன் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு 3 காரணங்கள் இருப்பதாக அன்வார் கூறினார். இது சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டின் நிர்வாகம் முழுவதும் மிக உயர்ந்த அதிகரிப்பை கண்டது. முதலில் வளரும் நாடான மலேசியாவில் 12 ஆண்டுகளாக சம்பள உயர்வு பற்றிய விரிவான ஆய்வு இல்லை. இரண்டாவதாக, இந்த நேரத்தில் அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகரிக்க வேண்டும். மூன்றாவது, வழங்கப்படும் சம்பள ஏற்ப மக்களுக்கு அவர்களின் சேவை மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் அன்வார் சுட்டிக்காட்டினார். மாக்கோத்தா சட்டமன்ற தொகுதி குறித்த பிரச்சனையை ஊடகங்கள் மூலம் விவாதிப்பதை நிறுத்துமாறு உறுப்பினர்களுக்கு அமனா கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ முகமது சாபு நினைவூட்டினார். இந்த விவகாரம் மத்திய அரசாங்கத்தின் உயர் தலைமை மட்டத்தில் இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தற்போது அமனா கட்சி நெங்கிரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் முழு கவனம் செலுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒற்றுமை அரசாங்கத்தின் கட்சிகளிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் அமனா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் முகமது சாபு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நேற்று குலுவாங் மாவட்ட அமனா கட்சியின் தலைவர் டாக்டர் முகமது ஜுஹான் முகமது ஜைன், பகத்தன் ஹராப்பான் மற்றும் தேசிய முன்னணி ஆகியவற்றின் தலைமையை மாக்கோத்தா தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட அமனா கட்சியின் வேட்பாளரை தேர்வு செய்யுமாறு ஜைன் வலியுறுத்தினார். அக்கட்சிக்கு அப்பகுதியின் அமனா கட்சிக்கு மக்களிடையே நல்ல ஆதரவு இருப்பதாகவும் சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் டாக்டர் முகமது ஜுஹான் முகமது ஜைன் கூறினார். கபிமாவின் தேசிய அளவிலான மார்க்க போட்டியில் 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்று தங்களின் திறனை வெளிப்படுத்தினர் என்று கபிமா இயக்கத்தின் ஆலோசகர் முகமது காதர் அலி கூறினார். இந்திய முஸ்லிம் மாணவர்கள் மத்தியில் மார்க்க கல்வி அறிவை விதைக்கும் பொருட்டு இந்த தேசிய அளவிலான மார்க்க போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டிகளில் அல் குரான் ஓதுதல், பாங்கு சொல்லுதல், நஷீத் பாடல், மார்க்க உரை, மார்க்க கேள்வி பதில், குரான் மனனம் செய்தல், குறுநாடகம், கிரியோகிராஃபி எனும் ஜாவி எழுத்துருக்களை எழுதுதல் ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கூட்டரசு பிரதேச ஜலன் டூத்தா பள்ளிவாசலின் பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற இப்போட்டிகளில் 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். KPS, ஜாக்கிம், ஜாவி, MAIWP, தொழிலதிபர்கள், பள்ளிவாசல்கள், சூராவ், மத்ராசா ஆகியோரின் ஆதரவில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த மார்க்க போட்டிகளில் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் ஜாவி இயக்குனர் டத்து ஹாஜி முகமது ஹாஜிப் இஸ்மாயில், மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக சங்கத்தின் தலைவர் டத்து ஹாஜி ஜவஹர் அலி, உபைதி அறக்கட்டளையின் தலைவர் டத்து ஹிஜாமுதீன், பர்மிம் முன்னாள் தலைவர் டத்தோ டாக்டர் சையத் இப்ராஹிம் உட்பட பல பிரமுகர்கள் பரிசுகளை எடுத்து வழங்கினர். இந்திய முஸ்லிம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அரசு பக்கபலமாக விளங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். அதோடு இதுபோன்ற சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். இதன் வழி மார்க்க கல்வி அறிவை மாணவர்கள் மத்தியில் விதைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கையிடம் தெரிவித்தார். மேலும் இந்திய முஸ்லிம் பெருமக்கள் வழங்கிய ஆதரவுக்கும் தனது நன்றியையும் கபிமாவின் தோற்றுநரும் ஆலோசகருமான காதர் அலி தெரிவித்துக் கொண்டார். கிரிக் ஜெலி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையின் 31.2வது கிலோமீட்டரில் உள்ள பள்ளத்தாக்கில் தள்ளி தனது மனைவியை கொலை செய்ய முயன்றதாக கூறப்பட்ட வியாபாரி 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.
சம்பந்தப்பட்ட நபர் காவல்துறையினருடன் காலை 8:50 மணியளவில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். சந்தேக நபர் ஜூலை 31ஆம் தேதி தனது சகோதரரை காயப்படுத்தியதற்காக பாலிங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் கைது செய்யப்பட்டார். திங்களன்று தடுப்பு காவலுக்கான காலம் முடிவடைந்த பின் கிரீக் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் மீண்டும் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தண்டனை சட்டத்தின் பிரிவு 324 கீழ் விசாரணைக்காக அவர் 6 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார். கடந்த ஜூலை 27ஆம் தேதி கிரீக் ஜெலி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையின் 31.2வது கிலோமீட்டரில் உள்ள பள்ளத்தாக்கில் தனது மனைவியை தள்ளி கொலை செய்ய முயன்றதாக நம்பப்பட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவித்தன. 32 வயதான பெண் காயமடைந்த நிலையில் சாலையோரத்தில் தனியாக இருப்பது குறித்து பொதுமக்களிடமிருந்து அவரது தரப்பு தகவல் வந்ததாக கிரீக் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜுல்கிஃப்லி மஹமுட் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை கோலாலம்பூரில் உள்ள தனது பணியிடத்திலிருந்து கிளாந்தானில் உள்ள தனது சொந்த ஊருக்கு திரும்புவதாக கூறி பிரதான நெடுஞ்சாலை வழியாக பேரா நகருக்கு அழைத்து சென்றது கண்டறியப்பட்டது. ஒலிம்பிக் மகளிருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற யுக்ரைன் வீராங்கனை யாரோஸ்லாவா போட்டியில் பங்கேற்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் களத்திலேயே படுத்து உறங்கியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மகளிர் பிரிவில் உயரம் தாண்டுதலில் உலக சாதனை படைத்திருந்த வீராங்கனை யாரோஸ்லாவா இன்று மைதானத்திற்கு வந்தபோது தன்னுடைய பேக்கை தலையணையாக வைத்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினார். தங்கம் வென்ற பின்பு களத்தில் தூங்கியது குறித்து பேசிய யாரோஸ்லாவா, மேகங்களை பார்ப்பது 1, 2, 3, 4 என எண்ணுவது, குட்டி தூக்கம் போடுவது போன்றவற்றால் மனது நிதானமாக இருப்பதை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வெற்றியை யுக்ரைன் நாட்டிற்கு அவர் அர்ப்பணித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் யுக்ரைன் பெற்ற முதல் தங்க பதக்கம் இதுவாகும். தமது நாட்டுக்காக தங்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ரஷ்யாவுடனான போரில் இறந்தவர்களுக்கு தன்னுடைய பதக்கத்தை அர்ப்பணிக்கிறேன் என்றும் யாரோஸ்லாவா கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.